இப்போ ரிசர்ச்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மெத்தடாலஜினா என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல 3 டாபிக் கவர் பண்ண போறோம். ரிசர்ச்னா என்ன? மெத்தடாலஜினா என்ன? ரிசர்ச் மெத்தடாலஜினா என்ன? ரிசர்ச் மெத்தடாலஜில என்னென்ன வகையான மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரிசர்ச் அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா, பிளஸ் சர்ச். இப்போ அப்படிங்கிறதுக்கு அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னும், சர்ச் அப்படிங்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் அப்படின்னும் அர்த்தம். ஒட்டுமொத்தமா ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு கேர்ஃபுல்லான இன்வெஸ்டிகேஷன். இதுல வந்து சயின்டிஃபிக்கான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சோசியல் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுவோம். இதுல வந்து புது புது விஷயங்கள், புது புது உண்மைகள வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கிரெஸ்வெல் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ரிசர்ச்சர், ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இதுல வந்து நெறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன மக்கள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி, அத வந்து அனலைஸ் பண்றதுனால நம்மளோட நாலேட்ஜ வந்து பர்ட்டிகுலர் இஷ்யூ பத்தி இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைக்ரேட்டட் வொர்க்கர்ஸ். இப்போ வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்து வர்றாங்க? இப்போ பீகார்லேருந்து வர்றாங்க, ஒடிசா இதே போன்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாடு எஸ்பெஷலி அ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. இவங்கள்னால என்னென்ன ப்ராப்ளம் வந்து சொசைட்டில வருது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்சா பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து இந்த மக்கள் இங்க வர்றாங்க அப்படின்னு படிக்கணும். இந்த மக்கள் வந்தாங்கன்னா, என்ன மாதிரியான வேலை வந்து பார்க்குறாங்க? சில பேர் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இதே மாரி மைக்ரேட்டட் வொர்க்கர்ஸ் வரும்போது, எந்த மாதிரியான ஃபேமிலிய கொண்டு வர்றாங்க? ஜாயிண்ட் ஃபேமிலியா வர்றாங்களா? இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியா வர்றாங்களா? மேரிடா வர்றாங்களா? அன்மேரிடா வர்றாங்களா? அன்மேரிடா வந்தாங்கன்னா, என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து இங்க வரும்? ஃபேமிலியோட வந்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம் தமிழ்நாட்டுக்கு வரும்? சில நேரம் நேபாள்லேருந்தும் மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. பூட்டான் இருக்கு, மியான்மர் இருக்கு. இது போன்ற நாடுகள்லேருந்து வெளிய வரும்போது, இந்த மைக்ரேட்டட் வொர்க்கர்ஸ் வந்து இந்தியனா? இல்ல ஃபாரினரா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே மாதிரி ரிசர்ச் பண்ணலாம். அப்படி அந்த மைக்ரேட்டட் வொர்க்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால நமக்கு ஜிடிபி ரேட் இன்கிரீஸ் ஆகும். அதனால நம்ம அவங்க வெல்ஃபேரும் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது மைக்ரேட்டட் வொர்க்கர்ஸ் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கும்போது என்னென்ன இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து இருக்கு? அவங்களோட வொர்க்கிங் என்வைரன்மென்ட்ல என்னென்னமான ப்ராப்ளம் இருக்கு? அப்படிங்கிறதையும் சோசியல் ரிசர்ச் மூலமா நம்ம படிக்க முடியும். இப்ப திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அ வட இந்தியர்கள வந்து தமிழர்கள் வந்து அடிக்கிறாங்க. இங்க வந்து வொர்க் பண்ணக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு விரட்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான பிரச்சனை வரும்போது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்? இந்த இஷ்யூஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் மூலமா நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சொல்யூஷனும் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்னன்னு பார்த்துட்டோம். செகண்ட் வந்து மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மெத்தடாலஜி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா, மெத்தட் பிளஸ் லாஜி. நீங்க எந்த ஒரு வார்த்தையும் லாஜி அப்படின்னு முடிஞ்சா, அதுக்கு அர்த்தம் வந்து சயன்டிஃபிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். மெத்தடாலஜி அப்படிங்கிறதுக்கு சயன்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மெத்தட்ஸ். இந்த ரிசர்ச்ச வந்து எந்தெந்த மெத்தட் மூலமா நம்ம வந்து கண்டக்ட் பண்ண முடியும்? இந்த மெத்தடுக்கு எந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணலாம்? எந்த மாதிரியான ரிசர்ச்க்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம்? அப்படின்னு சஜெக்ட் பண்றது தான் மெத்தடாலஜி. சிம்பிளா மெத்தட் அப்படிங்கிறதுக்கு சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஒரு ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, என்னென்ன ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? எத மாதிரியான பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்கணும்? டேட்டா கலெக்ட் பண்ணும்போது மனிதர்கள் கிட்டேருந்து எப்படி பேசணும்? ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்? எடுத்தோனயும் நம்ம ரிசர்ச் பண்ணிற முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் சூஸ் பண்ணணும். யார பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இது மாரி ஸ்டடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு படிக்கணும். 3வதா படிச்ச ஸ்டடீஸ் வந்து எங்கெங்க வந்து லேப் இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள வந்து அட்ரஸ் பண்ணல, அப்படின்னுலாம் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்டன்ட்ட பார்த்து டேட்டா கலெக்ட் பண்ணணும். இதே மாதிரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து ரிசர்ச்ல இருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ணணும். மெத்தடாலஜி அப்படிங்கிறது ஒரு கைடு மாரி. இந்த கைடு மூலமா நம்ம ரிசர்ச்ச வந்து சயின்டிஃபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இப்போ மெயினான டாபிக் மொத்தமா ரிசர்ச் மெத்தடாலஜினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப 2யும் சேர்த்து ரிசர்ச் மெத்தடாலஜினா என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் மெத்தடாலஜி அப்படிங்கிறது சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ரிசர்ச் பண்றதுனால நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ ஃபாலோ பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ண டேட்டாஸ வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்றதுனால பர்ட்டிகுலர் சமூக பிரச்சனைய பத்தி நம்ம
ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதற்கான காரணம் மற்றும் விளைவுகள புரிஞ்சு, அதுக்கான பாலிசி ஸ்கீம்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இல்லன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபைனலா ரிசர்ச் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன சோசியாலஜில இருக்கு. இது வந்து சோசியாலஜிக்கு மட்டும் பொருந்தாது. சோசியல் சயன்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயன்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி இது போன்ற சப்ஜெக்ட்ஸ்ல இதே மாதிரியான ரிசர்ச் மெத்தட்ஸ் தான் வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணது. ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் இருக்கு, கோரிலேஷனல் ரிசர்ச் இருக்கு, எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் இருக்கு, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு அப்கமிங் வீடியோல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அவுட்கம் பேஸ் பண்ணி நம்ம 2 வகையான ரிசர்ச் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். அப்ளைட் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். அதுவே லாஜிக் பயன்படுத்தி டிடக்டிவ் ரிசர்ச் பண்ணலாம் அல்லது இண்டக்டிவ் ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பேஸ் பண்ணி குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்னு ரிசர்ச் பண்ணலாம். 2மே ப்ராசஸ் பேஸ் பண்ணது. குவான்டிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்பர் அப்படின்னும், குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறதும் அர்த்தம். குவாலிட்டி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது போன்ற எண் சாராத ரிசர்ச் எல்லாம் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் சார்ந்த ரிசர்ச் எல்லாம் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்குரி மோட் பேஸ் பண்ணி ரிசர்ச் மெத்தட ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட், அன்ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட்னு 2 வகையா பிரிக்கலாம். ஐடியா மற்றும் கான்செப்ட்ட பேஸ் பண்ணி கான்செப்சுவல் ரிசர்ச்சா இல்ல எம்பிரிக்கல் ரிசர்ச்சா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி குடுக்குறேன்.